பணி நிரந்தர கோரிக்கையை வலியுறுத்தி சென்னையில் உள்ள மாற்றுத்திறனாளிகள் நல ஆணைய அலுவலகம் முன்பு தொகுப்பு ஊதிய மாற்றுத்திறனாளி டாஸ்மாக் பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். 21 ஆண்டுகளாக தொகுப்பூதிய அடிப்படையில் பணிபுரிந்து வரும் தங்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்று கண்டன கோஷங்களை எழுப்பி 100க்கும் மேற்பட்டோர் தங்களது குடும்பத்துடன் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னை காமராஜர் சாலையில் உள்ள மாற்றுத்திறனாளிகள் நல ஆணையரக அலுவலகம் முன்பு போராட்டத்தில் ஈடுபட்ட நபர்களை காவலர்கள் கைது செய்தனர். 500க்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் தமிழகம் முழுவதும் கடந்த 21 வருடங்களுக்கு மேலாக தொகுப்பூதிய அடிப்படையில் பணிபுரிந்து வருகின்றோம். எங்களை அரசாணை 151 படி வேறு துறைகளுக்கு நிரந்தர பணியாக அலுவலக பணியாக வழங்க வேண்டி கடந்த 15 வருடங்களாக போராட்டம் நடத்தி வருகின்றோம். மனுக்களும் கொடுத்துள்ளோம். அந்த வகையில் இன்று முற்றுகை போராட்டம் மாற்றுத்திறனாளி நல ஆணையர் அலுவலகத்தை முற்றுகை போராட்டம் கையில் எடுத்துள்ளோம். தமிழகம் முழுவதும் சுமார் 100க்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளி குடும்பத்துடன் இந்த போராட்டத்தில் கலந்துள்ளோம்.